ஸ்பிட்டி வேலி இமயமலையில் ஹிமாச்சல் பிரதேஷில் பல அற்புதங்களையும் பிரம்மாண்ட நிலப்பரப்பையும் கொண்ட ஒரு பள்ளத்தாக்கு. அந்த ஸ்பிட்டி பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கிற 3 இடங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது லங்ஸா கிராமம். கடல் மட்டத்திலிருந்து 14,500 அடி உயரத்தில் சுமார் 50லேருந்து 60 வீடுகள் மட்டுமே உள்ள ஒரு கிராமம். 1000 வருடம் பழமையான புத்தர் சிலையும் கடல் படிமங்கள் அதிகமாக காணப்படுற ஒரு கிராமம். 500 500 ரெண்டாவதா பார்க்க போறது காமிக் வில்லேஜ். -18 டிகிரி உறைபனி 15,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கிராமம் உலகிலேயே மிக உயரமான மலை கிராமம். வில்லேஜ் காமிக் 4,587. Silence is sometimes the best answer. தலை லாமா. மூணாவதா பார்க்க போறது ஹிக்கிம் போஸ்ட் ஆஃபீஸ். இந்தியாவோட கடைசி போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் உலகிலேயே மிக உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கிற போஸ்ட் பாக்ஸ் இங்கே தாங்க இருக்கு. 14,567. ஹைட் இன் மீட்டர்ஸ் 4,440. அழகா இருக்கிற இந்த இடங்கள்ல ஆபத்து ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறைவா இருக்கும். சுவாச பிரச்சனை, இதய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இடங்களுக்கு வந்தா மூச்சு திணறல் ஏற்படும். அது சில சமயம் மரணத்திலையும் கொண்டு போய் விடலாம். மக்களே, கீழே போய் இந்த வீடெல்லாம் காட்டலான்னு பார்த்தா எனக்கு போய் முடியலைங்க. ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. இப்போ நம்ம காசான ஒரு கிராமத்துலேருந்து போயிட்டு இருக்கிறோங்க. ஸ்பிட்டி வேலி, ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். இந்த காசா கிராமமே வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து தான் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸுங்களாம் இந்த ஸ்பிட்டி பள்ளத்தாக்கில். இங்கே தான் வந்து ஒரு ராஜாவும் வந்து வாழ்ந்திருக்காரு. இந்த ஸ்பிட்டி வேலைக்கு அரசர் வந்து இந்த காசா கிராமத்தில் தான் வாழ்ந்திருக்காரு. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. இந்த லங்ஸா கிராமம் வந்து மேலே வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கும், பார்த்து கவனமாக இருந்துக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த காசா விளையத்தில் தங்கியிருந்துங்க. நைட்டு -18 டிகிரி. தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. பைப்லாம் தண்ணி வரல. அது ஹிமாச்சல்லையே பைப்பில் தண்ணி வருது இல்லைங்க, ஹிமாச்சல்லையே தண்ணி வருதில்லை. ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கெல்லாம். இவங்க வீடோட அமைப்பு மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே போக போக காட்டுறேங்க. இப்போது இந்த லங்ஸாக்கு தான் போயிட்டுருக்குறோம். இங்கே நிறையானா சூப்பராக இருக்குங்கிறாங்க. இந்த இடம் வந்து ஒரு பவுல் ஷேப்பில் இருக்கும். இந்த வில்லேஜ் வந்து ஒரு பவுல் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிக்சர் ஸ்டிக்கு என்னமோ சொன்னாங்க. நல்லா அருமையான, நீங்கள் இந்த புத்தர் சிலை இல்லாமல், இந்த ஃபாசில்ஸ் இல்லாமல் மற்றபடிக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சீனரி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு கிராமம் அப்படிங்கிறாங்க. அதை சொல்லப்போனால் ஹிமாச்சல்லையே அழகான கிராமங்களில் இந்த லங்ஸா கிராமம் ஒன்றுங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 12,500 அடி இருக்கிறோம். இங்கிருந்து மறுபடியும் ஒரு 2,000 அடி மேலே ஏறணும். போகிற வழி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்துக்குங்க. இன்னொன்று, இந்த கிராம மக்களோட பழமையான தொழில் வந்து மண் சிற்பங்கள் செய்கிறதுங்களாமா. இவங்க செஞ்சு வச்சுருக்கிற மண் சிற்பங்கள் வந்து உலகம் பூரா இன்னுமே இருக்குங்களாமா. இப்போ வந்து முதன்மையான தொழில் வந்து விவசாயம், கால்நடைகள். மேலே தான் ஏறிட்டுருக்குங்க. வித்தியாசமான நிலப்பரப்பெல்லாம் இந்த இமயமலையில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் போகிற வழியில் இந்த மலைத்தொடரில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கெல்லாம் வர முடியாதுங்க. அதனால தான் இப்போ வந்தோம். இன்னொன்று, நல்லா இதுவுமே ஒரு பனிக்காலம் தாங்க. -18 டிகிரிங்கிறது நல்ல குளிர் தான். இங்கே இருக்கிற இப்போ அந்த தண்ணி வர அந்த அருவி, ஏரி எல்லாமே உறைஞ்சிருச்சுங்க. நிறைய இடத்துல பனி பார்க்கலாம். அதனால் இப்போ வந்துட்டு போய்க்கிறது நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்தோம்னா நம்ம இங்கேருந்து எங்கேயும் வெளியே போக முடியாது, மாட்டிக்குவோம். அது ரிஸ்க்காகி போயிருங்க. பைக்லேயும் வரலாங்க, ரொம்ப குளிருங்க. கொஞ்சம் உங்களுக்கு நான் வெளியில் காட்டுறேன். ஏன்னா கை வெளியில் நீட்ட முடியல, க்ளவுஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் வெளியில் ஊசி குத்துற மாதிரி இருக்குது காற்று. அப்படியே மேலே ஏறிட்டே இருக்குங்க. முதல் தடவை யார் இந்த இமயமலைக்கு வந்தாலும் ஆச்சரியமாக தான் பார்ப்போம். அந்த மலையோட நிலப்பரப்பு அந்த அளவுக்கு இருக்குங்க. நான் வண்டிக்குள்ளே இருந்தே காட்டுறேங்க. கையை வெளியே நீட்ட முடியலைங்க. க்ளவுஸ் போட்டிருக்கேன், இருந்தாலும் உடச்சிலாம் போயிடுச்சு. நம்ம இது முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு கிராமத்துக்கு போவோம், காமிக் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுதான் வந்து உலகத்திலேயே உயரமான மலை கிராமங்க. அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் ஹிக்கிம்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் வந்து உலகத்திலேயே உயரமான போஸ்ட் பாக்ஸ், அதுவும் இல்லாமல் இந்தியாவோட கடைசி போஸ்ட் பாக்ஸுங்க அது. அந்த 2 இடத்தையும் வந்து நான் ஒரே வீடியோவில் காட்டிடுறேன். இப்போ மூச்சு ஒரு மாதிரியா இருக்குது. கீழே நல்ல ஒரு பள்ளத்தாக்குங்க, ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு. எல்லாமே வீடுங்க. நீங்கள் இந்த குழிக்குள்ளே பார்க்குற எல்லாமே வீடு. அங்கேயே ஒரு கிராமம் இருக்குங்க பாருங்க. கீழெல்லாம் அந்த ஆறெல்லாம் உறைஞ்சிருக்கு, வெள்ளையாக தெரியுது பாருங்க, எல்லாம் உறைஞ்சிருச்சு. நடுவில் சின்னதாக ஒரு இடத்துல மட்டும் தண்ணி போயிட்டுருக்கு. தோடா ஸ்லோ, ஒரு மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளமாக இருக்குது. வெண்டு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிருகங்கள் தான் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இங்கே வந்து இந்த கிளைமேட், மூச்சு ஹை ஆல்டிடியூடில் மூச்சு விட்றதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காற்று ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது. மூச்சு விட்றது ரொம்ப அழுத்தி மூச்சு விட்ற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து இதோட அப்படியே பழகி ஒன்றி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கடல் படிமங்கள் அப்புறம் மெரைன் பிளான்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்களாமாங்க அந்த வில்லேஜில். அந்த கிராமத்துக்குள்ளே போனீங்கனாலே எல்லாம் பார்க்கல, எல்லோரும் வீட்லேயும் வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. இன்னொன்று இந்த ஸ்பிட்டி வேலியில் இருக்கிற கிராமங்கள்லாம் டூரிஸ்ட்டை நம்பி கொஞ்சம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கவுங்க வீடுகளே வந்து இப்போ ஹோம் ஸ்டே மாற்றிடுறாங்க. இப்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க. நம்ம ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருக்கோம். அவங்க வந்து சாப்பிட்ற டைனிங் ரூமில் தான் இப்போ நம்ம கெஸ்ட்டு வந்து சாப்பிட வச்சுக்கிறாங்க. ஆனால் பெரிய ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க, சும்மா ஒரு 5 ரூம் தான் இருக்குது. 5 ரூமில் இருக்கிறவங்க ஒரு 2 பேர் தங்கிக்கலாம். அப்போ ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி 2 டைனிங் ரூம் ரெடி வச்சுருக்காங்க. அவங்க சாப்பிட்ற இடத்துல தான் நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம். இந்த எல்லா சட்டமே அப்படி தான். இந்த புத்திஸ்ட் வில்லேஜில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்லா சூப்பராக நீட்டாக இருக்கும். அவங்களோட டைனிங் ரூம் செட்டப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நடுவில் ஒரு பெரிய அடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க. அதை சுற்றி அந்த ரூமெல்லாம் ஹீட் ஆகுதுங்க. அந்த அடுப்புலேருந்து வர சூட்டுக்கு அந்த ரூமெல்லாம் நல்லா ஹீட்டாக இருக்குது. அங்கே தான் சாப்பிட்டுக்கிறாங்க. அங்கேயே டீ வச்சுக்கிறாங்க. அங்கே தான் வந்து எல்லாமே புழங்கிக்கிறாங்க. வெரி ஸ்டீப். தடுப்பு இல்லை, எதுவுமே இல்லை. எங்கே வண்டி ஏதாவது உருண்டுச்சுன்னு வைங்க, சல்லியாக போயிடும், ஒன்றுமே தேராது. ஒரு சின்ன கிராமம், 10 வீடு தான் இருக்குது. நல்லா திறக்கவும் முடியல. வெரி கோல்டு. நான் குளிரங்கூடியும் பொறுத்துக்குவாங்க மக்களே. ஆனால் இந்த மூச்சு விடுறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முத்துக்குமார் 2வது நாளே ஓடிட்டாப்புல. ஐயோ அண்ணா 12 அடியே முடியலைங்கண்ணா, ஆளை விடுங்கன்னு. கின்னோர் வேலையில் நெகி அப்படிங்கிற மக்கள் இருக்காங்க. இந்த ஸ்பிட்டி வேலையில் முழுக்க புத்திஸ்ட் மக்கள் தான். இவங்க வீடெல்லாம் கொஞ்சம் மண்ணிலே தான் கட்டியிருக்காங்க, மட் ஹவுஸ். இப்போ நான் தங்கியிருக்கிறதுமே மட் ஹவுஸ் தாங்க. லஞ்சா ஓ இதுதான் லாங்சா. ஆமாங்க, லாங்சா. ரொம்ப கம்மியான வீடுகள் தான் இருக்குது. 60 வீடே இருக்காதுங்க. ஓ 30-40 வீடு தான் இருக்கு உங்களுக்கு. பார்க்கலாம். பாருங்களா, உறைஞ்சு போய் கிடக்குது. ஃப்ரோசன். ஓகே, லான்ச்சாக்கு அந்த ஆஃப் ரோடில் போகணும். இவர் அப்படியே தெரியாமல் மேலே விட்டார். நிறைய நடந்து ஏற முடியுமான்னு தான் தெரியல. இப்போ வீடுகள்லாம் கொஞ்சம் கீழே இருக்குது. இதெல்லாமே அவங்களோட விவசாயம் நிலங்க. இப்போ இல்லை, ஏப்ரல் மேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏப்ரலில் மே, ஜூன், ஜூலை
அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும் அவங்களோட லேண்டு, விவசாய நிலம்னே தெரியும் பார்த்தா. அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, இதுதாங்க இந்த லான்சா மலை கிராமம். உலகத்திலேயே உயரமான மலை கிராமங்களில் இது ஒரு கிராமம். 14,500 அடி கடல் மட்டத்திலேருந்து. மக்களே, ட்ரோன் அலௌட் இல்லைங்களாம்மா, பார்டர் ஏரியாவாம்மா. சும்மா அதான் இது கீழே இருக்கு பாருங்க, இதான் வில்லேஜ். உங்களுக்கு மேலேருந்து காட்டலான்னு பார்த்தேன். பார்டர் ஏரியா, மிலிட்ரி கண்ட்ரோல். ட்ரோன் விட்டிங்கன்னா ட்ரோன் சீசன்ட்டாங்க, இறக்கியாச்சுங்க. இப்போ இந்த அம்மா பாருங்க, தான் ஃபாசில் வச்சுருக்காங்க. ஃபாசில் அதை விற்கக்கூடாது, ஆனால் இவங்க விற்கிறாங்க. கடல் படிமங்கள் ஒரு 2 500 500 150. இதெல்லாம் இந்த மக்கள் வந்து எடுத்து வச்சு விற்கிறாங்க, ஆனால் அது விற்கக்கூடாது. 150 ஆமாங்க. சித்திக்கே வாபஸ் மக்களே, அதாங்க அந்த 1000 வருஷம் பழமையான புத்தர் சிலை. பொறுமையாக இறங்கி ஏறிக்கணுங்க. மூச்சு வாங்குற மாதிரி எந்த நடவடிக்கையிலும் இறங்கக்கூடாது, விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். அதாங்க நான் சொன்னது சரிதான், பவுல் மாதிரி ஷேப்பில் இருக்கும். நாங்கள் பாருங்கள், அதே மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த ஒரு குடங்கு மாதிரி இருக்குது. அதிகமான மக்கள் வந்து இங்கே வசிக்கிறதால காரணம் வந்து இந்த ஆக்சிஜன் இதனால தாங்க. ஆனாலும் இங்கே நல்ல இப்போது இன்னொரு 10-20 நாளில் பனி வந்துன்னு சொல்லலைங்க, ஃபுல்லாக பனி மூடிடும். அதுக்கப்புறம் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருங்க. உருக ஆரம்பித்ததுக்கப்புறம் செழிப்பாக இருக்குது இந்த இடமெல்லாம். எல்லாம் தண்ணி அங்கங்கே அருவியெல்லாம் போகும். இல்லை விவசாயம், அது எல்லாமே அவங்களோட விவசாய நிலங்கள் தாங்க. ஆப்பிள் வந்து ஸ்பிட்டி வேலையில் கிடையாது, ஆப்பிள் வந்து கிண்ணூர் வேலி தான். ஒரு வீடு கிண்ணூர் ஆப்பிள்னாலே ஃபேமஸுங்களாமா. ஸ்பிட்டியில் வந்து ஆப்பிள் மரம் இருக்குது, ஆனால் பெரிய அளவில் இல்லை. ஆப்பிள் ஆர்ச்சிட்ஸ் அப்படிங்கிறது கிண்ணூர் வேலையில் தான் இருக்குது. நேற்று நான் வரும்போது உங்களுக்கு காட்டணும் இல்லைங்க, பெரிய பெரிய ஆப்பிள் ஃபார்முங்களாமா. இதில் வந்து இந்த கிராமம் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்குங்க. ஒன்று வந்து அப்பர் லங்ஸா, ஒன்று வந்து லோவர் லங்ஸா. இதில் வந்து இந்த புத்திஸ்ட்லேயே 2 பிரிவான மக்கள் வந்து இந்த 2 இடத்துல வாழ்கிறாங்க. பேர் சரியாக நுழைய மாட்டேங்குதுங்க, இந்த மோசம் இருக்குது. இது வந்து அப்பர் லங்ஸாங்க, அது வந்து லோவர் லங்ஸா கிராமம். இந்த புத்திஸ்ட் பிரிவிலேயே நிறையா இருக்கிறாங்க போல் இருக்குங்க. இப்போது இவங்களுக்கு வந்து தண்ணி வந்து இவங்க வீட்டு மேலெல்லாம் டேங்க் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் ஃப்ரீஸாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வண்டி வச்சுருக்காங்க பிக்கப் மாதிரி, அதில் வந்து தனி டேங்க் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம காசாலிருந்து 6 கிலோமீட்டர் போய் ஒரு ஆறில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது எங்க காசா வில்லேஜில் இருக்கிற மக்களே வந்து காசாலிருந்து 6 கிலோமீட்டர் போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பள்ளத்தாக்கில் ஆறு ஓடுற மாதிரிலாம் கிடையாதுங்க, ஏன்னா இது உயரமாக இருக்கிறதுனால. இவங்க வந்து இன்னும் கீழே இறங்கணும். இவங்க வந்து காசால இறங்கி அங்கேருந்து அதே மாதிரி அவங்களும் இந்த 6 கிலோமீட்டர் போய் எடுத்து வரணும். அதான் சொன்னாருங்க ஒருத்தர், பனி வந்து இப்படி இந்த பருவநிலை எதுவும் தள்ளி நம்ம மழை தள்ளி போகிற மாதிரி பனி தள்ளி போகுது இல்லைங்க, அப்படி தள்ளி போகிறதுனால இவங்களுக்கு பெரிய வாட்டர் பிரச்சனை வந்துடுங்களாமா. ஏன்னா இவங்க வந்து பள்ளத்தாக்குள்ளே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும், பள்ளத்தாக்கில் ஆறோடும், அருவியிலேருந்து வந்து அப்படியே இறங்கி அந்த ஆற்றுல ஓடுறது இவங்களுக்கு நீராதாரம் எங்கேயோ ஒரு பக்கம் எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல அப்படி கிடையாதுங்க. இவங்களுக்கு வந்து அந்த பனிலேருந்து உருகி அதெல்லாம் பனி ஆச்சுன்னா அப்படியே உருகி வரும். அப்போ வரும்போது அப்படியே பிடிச்சிக்கணும், அது அப்படியே கீழே போயிடும். இப்போ பனி இல்லைன்னா இவங்களுக்கு தண்ணி இல்லை. கீழே போய் அந்த ஸ்பிட்டி வேலையில் ஒரு ஆறு ஓடுதுங்க, அந்த ஆறு பேர் எனக்கு தெரியல. அந்த ஆற்றுல தான் எல்லாம் சேர்ந்து அது அப்படியே பெரிய ஆறாக ஓடும்.
ஏப்ரல் மேலாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் பிரம்மாண்டமான ஆறாக இருக்குங்க. இப்போ உறைஞ்சி போய் தண்ணி எல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் பனி உருகாது. பாருங்க விற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க ஃபோட்டோவில் நீ காட்டிடாத, இது வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னா இது விற்கிறது வந்து தடை. और सर चाय पियो चाय। சாய் நைப்பா ஸ்னோவில் போட எனக்கு இதுதான் 1000 வருஷம் பழமையானதா? பார்த்தா அப்படி தெரியலையே. அதுதான் புத்தர் சொல்லுங்க. பார்த்துக்க மக்களே, 2 4 6 8 10 12 18 20 50 60 வீடு இருக்கும் போல இருக்கு. சரி நான் உங்களுக்கு ஃபோன் வந்து காட்டுறேங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் மூச்சு வர முடியல. நான் கீழே இறங்கி மேலே வரதுக்குள்ளே கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். நான் கீழே இறங்கி மேலே வந்தேன்னா இப்போ காதில் தான் பஞ்சு வச்சுருக்கிறேன், அப்புறம் மூக்கில் பஞ்சு வச்சுருவாங்க. இதுக்கு அப்படியே உங்களுக்கு ஃபோன்லேருந்து இல்லை ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்துக்குங்க அப்படியே அந்த புத்தர் சிலை. நம்ம வண்டி வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே இறங்கி நடந்து வந்து இந்த புத்தர் சிலையை பார்த்துட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்குது. திட்டாக தெரியுது பாருங்கள். இதெல்லாம் அவங்களோட ஃபார்ம் லேண்டுங்க. அவங்களோட ஆடு மாடுகளுக்கு வந்து அவங்க மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க. இது புத்திஸ்ட்டு வில்லேஜ்னாலே அந்த கொடி பறக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஹோம் ஸ்டேவாக மாற்றிக்கிட்டாங்க. டூரிஸ்ட்டு நம்பி பொழப்பு நடத்துகிறாங்க. அதிலே ஒரு வருமானம் ஆகும். இது வின்டர் சீசனில் இவங்களுக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் 1-2 வந்து தங்கினா கூடயும் அவங்களுக்கு 1 மாதத்துக்கு அவங்க செலவெல்லாம் தாட்டிக்குவாங்க. அப்புறம் மார்ச் ஏப்ரலெல்லாம் பனியெல்லாம் உருக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த இடம் எல்லாமே நல்லா செழிப்பாயிருங்க. அப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் கால்நடையில் வச்சுக்குவாங்க. பாருங்க ரிமோட் வில்லேஜ் தான், கழுதி வச்சு கொண்டு வராது பாருங்கள். இது வந்து அப்பர் லங்ஸா, இதோட முடிச்சுதுங்க. சரிங்களா? அப்படியே இந்த இடம் நிலப்பரப்பு பொருட்கள்னு பார்த்துக்குங்க. 14,500 அடி. சரிங்களா? அப்படியே அதுக்கு ரைட் சைடில் வந்தீங்கன்னா இது வந்து லோயர் லங்ஸா. இங்கே 15 வீடு இருக்கும். நம்ம வரும்போது பார்த்தோம் இல்லைங்க, அந்த வீடு தான். பாருங்க எப்படி இருக்குன்னு. தார் ரோட்டு வழி தான் வந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் கொஞ்சம் பனி. பேச முடியலைங்க, ரொம்ப சத்தம் போட்டேன். மக்களே கீழே போய் இந்த வீடெல்லாம் காட்டலான்னு பார்த்தா எனக்கு போய் முடியலைங்க. ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. இப்போ கொஞ்சம் மேலே ஏறணும். அங்கே ஒரு மொனாஸ்ட்ரி இருக்குது, அது ஓப்பனில் இருந்தால் காட்டுறேங்க. இப்போ கீழே போனோம்னா அவங்க வீடெல்லாம் இருக்குது. கீழே போய்ட்டு மேலே நடந்துறது சாத்தியம் இல்லை. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க. மூச்சு கொஞ்சம் அடிக்குது. சரிங்க, நான் அப்படியே மேலே போய்ட்டு கண்டு பண்ணுறேங்க. ब्रीथिंग प्रॉब्लम है, लिटिल बिट है। उबला पानी कैसे आप उनको? इसमें पानी बोला क्या? हॉट वाटर उबला हो देखो ना। हाँ गरम तमिलनाडु। हाँ ஓகே மக்களே, இங்கே வந்தவங்க எல்லாருமே மூச்சு ப்ராப்ளம் தாங்க. அதுக்கு கீழே நடந்து போயிட்டு அப்படி இருக்குங்க. ரெடி மக்களே, சூடாக தண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த
ஒரு ஒரு பூசி மாதிரி இருந்தது. அதில் அந்த முந்து எடுத்தாங்க. எடுக்கும்போது நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. அங்கேருந்து இது வரைக்கும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து குடிக்கும் போது ரொம்ப வெதுவெதாக இருக்குது. அந்த அளவுக்கு சில்லுன்னு சீக்கிரம் இதாகுதுங்க. அடுத்து மேலே வந்து அந்த ஹிக்கிமோ அப்புறம் என்னமோ இருக்குது, ஒரு போஸ்ட் ஆஃபீஸுங்க. இது கிச்சம் ஏதோ மேலே ஒரு 2 வில்லேஜ் இருக்குங்க. இந்த கடைசி போஸ்ட் ஆஃபீஸு அங்கே போய்ட்டு யாரும் நடந்தாலும் போக முடியாதுங்க. நான் அப்படியே வண்டியிலேயே முடிஞ்ச அளவுக்கு இதே காட்டுறேன், சரிங்களா? நம்ம இப்போ வந்து என்ன லங்ஸா வில்லேஜ்லேருந்து ஹிக்கிம்னு ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்கோம். அது ஒரு வில்லேஜ், ஹிக்கிம் சிக்கோமா. இப்போ நம்ம வந்து கோமிக் அப்படிங்கிற வில்லேஜ் தான் போகிறோம். இந்த வில்லேஜ் தான் வந்து உலகத்திலேயே உயரமான வில்லேஜுங்க. ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட 50-60 பேர் தான் இருக்கிறாங்க. 10-20 பேர் தான் இருக்குங்களாமா. அது போக அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா ஹிக்கிம் இடம் இருக்குது. அங்கே தான் உலகத்திலே உயரமான போஸ்ட் பாக்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி இந்தியாவோட கடைசி போஸ்ட் பாக்ஸுங்க. இது வந்து பார்டருங்க, சைனா பார்டரில் இருக்குது. இப்போ இந்த லங்ஸா வில்லேஜ்லேயே ட்ரோன் விடக்கூடாது, ட்ரோன் சேஸ் பண்ணிடும் அப்படின்ட்டாங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த லங்ஸா வில்லேஜ் வந்து 14,500 அடி அந்த ஆல்டிடியூட்லேருந்து நம்ம இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். இங்கேயே வந்து எனக்கு ரொம்ப முடியல, மூச்செல்லாம் ரொம்ப வாங்கிருச்சு. அப்புறம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கொஞ்சம் சொல்லலாம் கொடுத்து ரெடி பண்ணி மறுபடியும் மேலே போய்ட்டுருக்கோம். அதனால் இப்போ மேலே அந்த காமிக் வில்லேஜ்லேயும் அப்படின்னு உங்களுக்கு வண்டியிலே வந்து காட்டுறேங்க. நமக்கு மாதிரி மூச்சு திணறல் தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. குளிரும் கூடி சமாளிச்சிட்றேன், இந்த மூச்சை தான் வந்து இது பண்ண முடியல சீக்கிரம். அது வந்து 15,000 அடிக்கு மேலே இருக்குங்க அந்த காமிக் வில்லேஜுங்க. இதுதான் வந்து உலகத்திலே உயரமான வில்லேஜ்னால் பார்த்துக்குங்க. அங்கே ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால அங்கே விவசாயமெல்லாம் பெருசாக இல்லை. கால்நடைகள் வளர்த்துறாங்க. அப்புறம் சின்னதாக விவசாயம் ஏதோ பண்ணிக்கிறாங்க. மெயினாக வந்து அங்கே இருக்கிற ஒரு 10 வீடு வந்து புத்திஸ்ட்டு மக்கள் தான் இருக்கிறாங்க. அதையும் வந்து அந்த வீடை வந்து ஹோம் ஸ்டே மாற்றி ஏதோ சுற்றுலாத்தலமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம வீடெல்லாம் உள்ளெல்லாம் போய் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா உள்ளெல்லாம் போக முடியாதுங்க. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அந்த கடைசி போஸ்ட்டு காட்டுறேன். அங்கே போர்டில் வச்சுருப்பாங்க, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் வில்லேஜ்னு போர்டில் வச்சுருப்பாங்க. எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி போகிற வழி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டருங்க. மேலே ஏறிட்டே தான் இருக்குங்க. இது ஏற ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ஆனதே இல்லை. இந்த மூச்சு திணறலான தான் இந்த மாதிரிலாம் தோணுதுங்க. சரி வாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ரோடு காட்டுறேன். மூச்சுக்கு ஒரு மாதிரி திணறுது, நான் அப்படியே காட்டுறேன். சீக்கிரம் இந்த இடத்த பார்த்துட்டு கீழே போயிடணுங்க. ரொம்ப மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சே, எப்பவும் சொன்னாங்க ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணும். 18,000 அடி நினைக்கிற கார்த்துங்களா. சரி, அங்கேயே மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டோம்ல. இல்லை இன்னும் ஒரு 15,000 அடி நினச்சேன். ஆனால் கார்த்துங்களெல்லாம் நடக்கலை. இங்கே நடந்தது தான் பிரச்சனையாயிருச்சு. உலகத்திலேயே உயரமான மலை கிராமம், அங்கேயும் மக்கள் வாழ்கிறாங்க பாருங்கள். இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த ஆல்டிடியூடெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாதுங்க. நமக்கு தான் அங்கேருந்து வந்தவங்களுக்கு, கீழேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் சிக்கல் தான். இப்போது இந்த மாதிரி சின்ன இந்த ஸ்பிட்டி வேலையில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற புத்திஸ்ட் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க வீடு வந்து எப்படி குறைஞ்சது ஒரு 7-8 ரூம் இருக்குங்க. அதில் வந்து பாதி ரூம் வந்து டூரிஸ்ட் கொதுக்கி ஹோம் ஸ்டேன்னு போட்டாங்க. அவங்களோட கிச்சன்லேயே நமக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. மேலே இருந்து பார்த்தா நல்லா தெரியும் போல. நல்லா பனிமலைங்க, வித்தியாசமான நிலப்பரப்பு, கடும் குளிர், உரை பனி எல்லாத்தையும் சமாளித்து மக்கள் எங்கேயும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. டூரிஸ்ட்டும் நிறையா வராங்க. டூரிஸ்ட்னால் நார்த் இந்தியா டூரிஸ்ட் தான் நிறையா வராங்க. டெல்லி, சண்டிகர் பாட்டு வாங்க. போகிற வழி எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா 3300 கிலோமீட்டர் ஆகும். சுலபமாக வரணும்னு நினச்சிங்கனாலே 3 நாள் ஆயிரும். அதாவது ஃப்ளைட் அதில் வந்தீங்கனாலே 3 நாள் ஆயிரும். இது வரைக்கும் வர முடியாதுங்க, டெல்லி வரைக்கும் தான் ஃப்ளைட்டு. டெல்லியிலேருந்து சிம்லாலேருந்து வரணுங்க. எல்லாமே ரிமோட் வில்லேஜ் தாங்க. இப்போ இவங்க வந்து ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா காசா அந்த கிராமத்தான் வரணும். அந்த காசா கிராமம் தான் ஸ்பிட்டி வேலியிலே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸுங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு பெரிய சிட்டின்னு பார்த்திங்கன்னா சிம்லா, ராம்பூரும் நடுவில் ராம்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஆனால் ஹிமாச்சல் பிரதேஷோட தலைநகரம் சிம்லா. டூரிஸ்ட்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அலோவ் பண்ணாமல் இருந்தாங்களாமாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் சுற்றி வரணும். குஞ்சம் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் வழியாக வந்தோம்னா சீக்கிரம் வந்துடலாங்க இந்த இடத்துக்கு. அதாவது ஒரு 300 கிலோமீட்டரில் வந்துடலாம். ஆனால் அந்த குஞ்சம் பாஸ் வந்து வின்டர் சீசன் ஆரம்பிச்சும் போதே பனிப்பொழுது வந்து அப்போவே மூடிடுவாங்க. இது வந்து டிசம்பருங்க, அது வந்து அக்டோபர் நவம்பர்லேயே மூடிட்டாங்களாமா. அதனால் நம்ம சுற்றி வேறு ஊர்களில் சுற்றி வரணும். நீங்கள் சுற்றி வரும்போதே பார்க்கலாம் கிராம மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம்.
அவ்வளோ பெரிய மலைத்தொடரில் மண் சரிவு, சும்மா ஒரு கல் எடுத்து அந்த மலையை சரிஞ்சு போல் இருக்குங்க. அதுக்கு அடிவாரத்தில் வீடு கிராமம் இருக்குது. இப்போ நம்ம தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே பார்த்திங்கனாலே ஒரு மலையோட சரிவில் தான் இருக்குது. மேலேருந்து ஒரு கல் உருண்டுச்சுன்னா நேராக வந்து விழுகும் பில்டிங் மேலேயே. காமிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துருங்க, அதுதான் கிராமம். அதுக்கு மேலே ஒரு 4 கிலோமீட்டர் மேலே ஏறணும், அங்கே தான் வந்து ஹிக்கிம் இருக்குது. இதுதான் அந்த காமிக்கு வில்லேஜுங்க. ஆட்களில் யாரும் கிடையாது, சும்மா ஒரு 10 வீடு தான் இருக்கும் போல இருக்குது. புத்திஸ்ட் வில்லேஜ். மக்களே, இதுதாங்க அந்த காமிக் கிராமம். இந்த கிராமத்துலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனோம்னா அதான் கீழே போகணுங்களாமா. அந்த இடத்துல இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் இப்போ நம்ம தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காருங்க. அவர் தான் இதெல்லாம் சொல்லி விட்டாருங்க வரலாறுலாம். பாருங்கள், இதுதான் வேர்ல்டு ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு, உலகத்திலேயே உயரமான ரெஸ்டாரண்ட்டு, 15,049 அடி. பாருங்க, அங்கே தண்ணியெல்லாம் உறைஞ்சிருக்குது பாருங்க. உங்கள் ஃபோன்லேருந்து அப்படி காட்டுறேன். வீடு பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது. ஆள் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இப்போ இருக்காங்க. இப்போது 60 பாப்புலேஷன் 60 தான் போட்டிருந்ததுங்க. நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். வீடு வந்து 20-30 வீடு நம்ம தான் போட்டிருந்ததுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீடுங்க, வீடெல்லாம் மாற்றி ஹோம் ஸ்டே மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் யார் வந்து தங்க வந்தால் தெரியல. நீங்கள் சும்மா கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், காமிக் வில்லேஜ்னு எல்லாமே தெளிவாக இருக்கும். மொனாஸ்ட்ரி சும்மா தான் இருக்கு. பாருங்க, ரூமு, மொனாஸ்ட்ரிக்குள்ளே ரூமு, விடுதி 11, 12, 11, 10, 9 எல்லாமே மண் வீடு தாங்க. இந்த மண் வீடு மண்ணில் வீடு கட்டினா குளிராது அப்படின்னாரு நம்ம கீழே நம்ம அண்ணன் ஒருத்தர். ஆனால் அதுதான் இதாக இருக்குங்க, அதுதான் ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. இப்போது ரூம்குள்ளேயே வந்து என் டேப்போட சிம்மு வந்து இன்சர்ட் சிம் கார்டு அப்படின்னு சொல்லி வருதுங்க. சார்ஜர் ஒர்க் ஆகலை. ஃபோன் நேற்று ஃபுல்லாக ஒரு மாதிரி பேட்ரி அப்படியே இருந்தது. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்சிட்டு ஃப்ரீஸ் ஆகிடுதுங்க. இப்போ எனக்கு இங்கே நிற்க முடியல. ஆனால் இங்கே இருக்கிற ஆளுங்க பாருங்கள், இங்கேயும் வந்து ஸ்மோக்கெல்லாம் பண்ணுறாங்க. சாதாரணமாக ஸ்மோக் பண்ணாலே இதாகும். இப்போ இந்த ஹை ஆல்டிடியூடில் இந்த மாதிரி இதாகி இவங்களுக்குலாம் பழகிருச்சு. அதுதான் அந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால மட்டும்தான் இங்கெல்லாம் முடியுங்க. பாருங்கள், போட்டு பாருங்கள். I am feeling on the top of the world at Kamik, the world's highest village connected by a motorable road. Highest village in world, Kaza Valley, Himachal Pradesh. Village Kamik, 4587. Silence is sometimes the best answer, Dalai Lama. ஓகே, வீடு வந்து கீழே இருக்குங்க. நான் இதுதான் வீடுன்னு நினச்சேன், கீழே இருக்குது. எங்கே நம்ம அந்த வழியாக தான் வந்துருக்குறோம், கவனிக்க வேலை இல்லைங்க. நம்ம இந்த வழியாக வந்தோங்க. 1 2 3 4 அந்த 60 பேர்னா 10 வீடு அங்கேயே எல்லாம் உறந்து கிடக்குது. மகளே, வீடு அங்கே இருக்குங்க, அது 10 12 வீடு இருக்குது. வாங்க, அதை அப்படியே கார்லேயே போய் காட்டுறேன். இறங்கி நடக்கிற மாதிரி இருந்தால் போக மாட்டேங்க, இப்போ சொல்லிட்டேன். அப்படி சும்மா காட்டுறேன். போகிற வழியில் பெருசாக ஒரு குளம் மாதிரி உறைஞ்சி கிடக்குது, அதையும் பார்க்கலாம். பாருங்க, பிளாக் ஐஸ். இல்லை உறைஞ்சி பிளாக் ஐஸ் ஆயிடுச்சு. எண்ணிலாங்களா வீடு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வீடு இருக்குங்க. பார்த்து முடிச்சுட்டு நம்ம அந்த லாஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாங்க. இல்லைண்ணா நான் முடிஞ்சிருவேன். மகளே, -4 டிகிரி காட்டுதுங்க இப்போவே. மக்களே, போக முடியாதுங்க கிராமத்துக்கு, ஃபுல்லி ஃப்ரீஸ் ஆமாங்க, உறைஞ்சிருக்கு பாருங்க. நடந்தவனா வலிக்கிட்டு விழுந்துருவோம். வீடுகளாம் பாருங்க, அவங்க இருக்கு. நம்மளுக்கு அப்படியே ஃபோன்லேருந்து சும்மா ஜூம் பண்ணி காட்டுறேங்க, ஒரு நிமிஷம் மட்டும். இந்த கிராமத்துக்கு போகிற வழி உறைபனியால் மூடிவிட்டது.
வீடு பாருங்க அங்கெல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தாங்க மக்களே இருக்குது. புத்திஸ்ட் வில்லேஜுங்கிறது இதே சேம் டைப் தான் வீடு. அவங்க கட்டுமானம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே பாருங்க, போக முடியாத இடத்துலையும் நம்ம மாருதி 800 அது வர முடியாது. நம்மளால் அப்படியே விவசாயம் எடுத்துட்டாரு. இந்த மக்களுக்கும் ஒரு டவர் வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களை. அதாங்க அந்த ஸ்னோ கட்டிங் செயின் வேணுமாம்மா. அந்த ஸ்னோ கட்டிங் செயின் இருந்ததுன்னா உள்ளே போகலாமாம்மா. இன்னும் கொஞ்ச நாள் பணியெல்லாம் இருந்ததுக்கப்புறம் அந்த ஊருக்காரங்களும் அப்படி தான் போயிட்டு வருவாங்க. மக்களை பாருங்கள், இதுதான் ஹிக்கிம் வில்லேஜுங்க. இங்கே தான் வந்து லாஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் வில்லேஜுங்க இந்த இமாச்சல் பிரதேஷில். இந்த பக்கம் லாஸ்ட் வில்லேஜ். அது ஒரு பகுதியில் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிட்குல் வந்து லாஸ்ட் வில்லேஜுங்கிற மாதிரி, இந்த டைரெக்ஷனில் இது வந்து லாஸ்ட் வில்லேஜுங்க. Highest post office from Hickam. ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி பள்ளத்துக்குள்ளே இருக்கு பாருங்க. இங்கே ஃபார்ம் லேண்ட் இருக்குங்க இவங்களுக்கு. ஃபார்ம் லேண்ட்னா நம்ம ஊட்டிலெல்லாம் கேரட் போட்டிருக்க இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்குங்க. அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சுதுங்க. இப்போல்லாம் கருகி போச்சு, எல்லாம் செடியெல்லாம் முடிஞ்சுது. மறுபடியும் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஏப்ரல் மேலே. அப்போல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த டைமில் செழிப்பான ஒரு காலகட்டம்னா இவங்களுக்கு அதுதான் வசந்த காலம்னு சொல்கிறாங்க, ஸ்ப்ரிங். இப்போ இவங்களுக்கும் தண்ணி பற்றாக்குறை இருக்குங்க. அதாவது அருவியிலிருந்து பனியெல்லாம் ஃபுல்லாக இந்த இடத்த மூடிடும். அதுக்கப்புறம் பனி சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் உருகி வர ஆரம்பிக்குங்க. அப்போ நீரோடை மாதிரி வரும். அந்த இடத்துல சின்ன சின்ன தடுப்பு மாதிரி வச்சு இவங்க டியூப் போட்டு இவங்க வீட்டுக்கு டேங்க்லாம் போட்டு தண்ணி ஏற்றிக்கிறாங்க. இப்போ இவங்க ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா, பனி வந்து இப்படி தள்ளி போகிறதுனால பிற்காலத்தில் பனிப்பொழிவே இல்லாமல் போயிருச்சுன்னா இவங்களுக்கு நீராதாரமே இருக்காது. அப்போ நாங்கள்லாம் அங்கேருந்து காலி பண்ணிட்டு வர வேண்டியதான் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். இது அவங்க ஃபார்ம் லேண்ட் வீடெல்லாம் பாருங்கள். மேலெல்லாம் வைக்கப்போல் போட்டிருக்காங்க. அது இவங்களோட ஆடு மாடுகளுக்கும் கொடுத்துக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் பனியை தடுக்கிறதுக்கும் செய்யுதுங்க. வீடு பாருங்க, எல்லாமே சேம் டைப் தான். புத்திஸ்ட் வில்லேஜ்னாலே ஒரே மாதிரி தான். ஸ்கூலெல்லாம் கிடையாதுங்க இந்த. இப்போ நம்ம அந்த காமிக் வில்லேஜ், இந்த ஹிக்கிங் வில்லேஜுக்கெல்லாம் ஸ்கூல் வந்து காசா தான். World highest village in Comic. World highest post office in Hickam. இப்போ இவங்களுக்கு வந்து வின்டர் வெக்கேஷன் லீவுன்னு சொல்கிறாங்க. மார்ச் வரைக்கும் லீவுங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாதம் லீவு. ஓகே, வந்தாச்சுங்க. இதுதான் அந்த ஹிக்கிம் கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகள் இருக்க ஒரு 100 வீடு பக்கம் இருக்கும் போல இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவோட கடைசி போஸ்ட் ஆஃபீஸ், உலகத்திலேயே உயரமான போஸ்ட் ஆஃபீஸ், ஹிக்கிம் போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து லங்ஸா, காமிக், அப்புறம் ஹிக்கிம், இந்த 3 கிராம மக்களும் இதை வந்து பயன்படுத்திட்டு வந்துருந்துருக்காங்க. இப்போ ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருக்காது. இருக்குங்க, உள்ள ஆள் இருக்காங்க. வெல்கம் டு ஹிக்கிம், த ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இன் த வேர்ல்டு. 14,567 ஹைட் இன் மீட்டர்ஸ் 4,440. எங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டிவ்ல தாங்க இருக்கு. தபால் இன்டிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங். ஆமாங்க, இருக்குங்க பாருங்க. அடேங்கப்பா, பயங்கரம் போங்க. இது பாருங்க, லெட்டர் இன்னும் போட்டிருக்காங்க. டு சக்கரவர்த்தி பெகாலா கொல்கட்டா ஃப்ரம் காசா ஸ்பிட்டி வேலி. ஓ, காசாவில் இருக்கிறவங்க இங்கே தான் ஒன்று போடுறாங்க. டு நியூ டெல்லி. ஆல்வேஸ் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி.
ஓகே, ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது வந்து இவங்க விற்கிற ஃபோட்டோவை வாங்கி அவங்கவுங்க பிடிச்சவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங் தான். இங்கே பின்கோடு, ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 மணிலேருந்து 1 மணி, 2லேருந்து 4 மணி, அவ்வளோதான். அதே மாதிரி சீக்கிரம், அதாவது 2 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடணுங்களாமாங்க. அதுக்கப்புறம் விண்டு பிரச்சனை, பனிப்பொழுது. சரி இருங்க, இந்த இடத்த சும்மா அப்படியே ட்ரோன் வந்து பார்க்கலாம். கூட தான் சொன்னாங்க, சும்மா கொஞ்சம் தூரம் ஏற்றி பார்க்கலாம். இடத்த மேலேருந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடுகளில் ஒரு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. எல்லாம் ஒரே டைப் தான், புத்திஸ்ட் வில்லேஜுங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குங்க வீடுகள்லாம். இந்த மாதிரி இதே ஒரே பேட்டர்ன் தாங்க வீடோட அமைப்பு. பாருங்கள், அதான் அவங்க ஃபார்மிங் லேண்டு தெரியுதுங்களா? நம்ம ஊட்டிலெல்லாம் கேரட்டு விவசாயம் பண்ண இடமெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த ஹிக்கிம் வில்லேஜ். ஒரு முள்ளூரில் இருக்கிறவங்க இந்த இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்களே பின்னுறது தாங்க. நம்ம ஹிக்கிம்லேருந்து வேறு வழியில் போயிட்டு இருக்கிறாங்க காசாக்கு. இங்கே பாருங்க, இறங்கணும். வழி பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம வழி இது கிடையாதுங்க, நம்ம வேற வழி. இது கொஞ்சம் நம்ம காட்டுறதுக்காக இப்படி கூப்பிட்டு வந்துட்டுருக்காருங்க. பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு ஓரத்தில் ஜிம்னி. மண் ரோடு தான், திடமான ஒரு சாலைன்னு கூட சொல்ல முடியாதுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, சரியான ஒரு படத்தை ஏதோ ஒரு படத்தில் பார்ப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. அங்கேயும் வந்து அதுக்கு மேலேயும் ஒரு வீடு இருக்குங்க, அதையும் பார்க்கலாம்.
ஆமாங்க, பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஓ, நம்ம காசாக்கு கீழே தாங்க இருக்கிறோம். அப்படியே இந்த மலை இறங்குனா காசா வில்லேஜுங்க. எப்படின்னா இருங்க சொல்கிறேன். அங்கே பாருங்கள், அந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தேசிய கொடி, அதுக்கு கீழே தான் நம்ம ரூமுமே இருக்குது. அது கீழேனா கொஞ்சம் தள்ளி, அங்கேருந்து பார்த்து தேசிய கொடி தெரிஞ்சுதுங்க. அப்போ நம்ம அப்படியே அந்த பின்னாடி இருக்கிற மலைக்கு மேலே தான் இருக்கிறோங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. மனிதர்கள் இல்லாத இடமே இல்லை போல் இருக்குதுங்க. யாருங்க அவர்? 2 பக்கம் பெரிய மலை, அதுக்கு கீழே 2 பக்கமும் நல்ல பள்ளத்தாக்கு. ஜாலியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு ஒரு மனுஷன், யாருன்னு தெரியல. சரி, நம்ம இப்போ இப்படி தான் இறங்கணும் கீழே. அப்படியே மக்களே, மறுபடியும் ஒருத்தர் சிக்கிட்டானுங்க வர வழியில். தப்படு துப்புன்னு ஓடுறானுங்க. இங்கே பாருங்க, பெரிய கூட்டமே இருக்குது. பாருங்க, துப்புன்னு ஓடுறானுங்க. இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அபூர்வமான காட்சிகள் இதெல்லாம். அது பாறை இந்த இடத்துல டக்கு டக்குன்னு உருண்டு வந்ததுங்க. இங்கே பாருங்க, நம்மால் உடனே ஸ்லோ பண்ணிட்டாப்புல. அப்புறம் என்னென்னு பார்த்தா ஒரு கேங்கே கீழே போகுதுங்க. என்ன மாதிரி சரி பாருங்க, எனக்கு எட்டி பார்க்குறக்கே பயமாக இருக்குது. வரையாடுகளா மவுண்டன் கோட்ஸோட வாழ்க்கை. அருமையான காட்சி, கிடைக்கவே கிடைக்காது மக்களே. இதெல்லாம் ரொம்ப ரேருங்க. மவுண்டன் கோட்ஸை வந்து இந்த ஹிமாலயஸில் பார்க்குறது ரொம்ப ரேரு. தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாதுங்க, ஏன்னா அதுவும் இந்த மலை கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி மக்களே, இந்த காமிக் ஹிக்கிம் இந்த வில்லேஜை பார்த்துருப்பீங்க. நான் இந்த வீடியோ வந்து இங்கேயே முடிக்கிறேங்க. அடுத்தது வந்து நம்ம காசாக்கு தான் போகிறோம். காசால் வந்து நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம ரிட்டர்ன் ரூமுக்கு தான் போகிறோங்கன்னா 2 மணிக்கு மேலே இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக குளிர ஆரம்பிச்சிருங்களாமா. இப்போ வந்து க்ளவுஸை கழட்டினா கையெல்லாம் விரைச்சிருதுங்க. அதனால் மணி இப்போ பண்ணுற ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஒன்றாச்சுங்க. மணி 12:54. நம்ம போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. கரெக்டாக இருக்கும். 2 மணிக்கு போய் ரூமில் வந்து செட்டில் ஆக வேண்டியதான். அந்த காசா வில்லேஜ் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீட்டில் அது சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அவங்க சாப்பிட்றது, அந்த கிராமம் இருக்கிற அந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீட்டில் காட்டுறேங்க. சரிங்களா? சரி மக்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, டாட்டா.